தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். பாடகி ஆஷா போஸ்லே மரணம் என பரவும் தகவல் வதந்தி என அவரது மகள் ஆனந்த் போஸ்லே தெரிவித்திருக்கிறார். ஜூலை 1ஆம் தேதி ஆஷா போஸ்லே இறந்துவிட்டதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. இது வெறும் வதந்தி என தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தகவல் உண்மை அல்ல என ஆஷா போஸ்லேயின் குடும்பத்தினர் விளக்கம் அளித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள். பிரபல பாடகி ஆஷா போஸ்லே இருந்ததாக கூறிய அந்த செய்தியில் எந்த ஒரு உண்மையும் இல்லை என்ற ஒரு விளக்கத்தை தற்பொழுது அவருடைய குடும்பத்தினர் தெரிவித்துள்ளார்கள். பேஸ்புக்கில் சபானா ஷேக் என்பவர் பதிவிட்ட ஆஷா போஸ்லே கடந்த 1ஆம் தேதி உயிரிழந்து விட்டதாக அவர் பதிவிட்ட அந்த ஒரு பேஸ்புக் போஸ்ட் என்பது கடும் வைரலாக பரவி சமூக வலைதளங்களிலும் பரவி பல்வேறு தரப்பினரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வந்த நிலையில் அது உண்மை அல்ல என்ற ஒரு விளக்கத்தை தற்பொழுது அவருடைய மகன் ஆனந்த் போஸ்லே அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். ஆஷா போஸ்லே நலமுடன் உள்ளதாகவும் அவருடைய இறப்பு தொடர்பான செய்திகள் வதந்தி என்ற ஒரு தகவலையும் அவருடைய குடும்பத்தினர் தற்பொழுது விளக்கமாக அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக சமீபத்தில் ஆஷா போஸ்லே கணவர் மறைந்த கணவர் தேவ் பர்மாவுடைய பிறந்தநாள் விழாவில் அவர் பங்கேற்றிருந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி அவர் உடல்நலக்குறைவின் காரணமாக உயிரிழந்து விட்டதார் என்ற ஒரு தகவலை தான் பேஸ்புக்கில் ஷபானா ஷேக் என்பவர் பதிவிட்டார். அந்த ஒரு பதிவு என்பது முற்றிலும் வதந்தி என்றும் ஆஷா போஸ்லே உடல்நலத்துடன் உள்ளார் என்ற ஒரு விளக்கத்தையும் தற்போது அவருடைய மகன் ஆனந்த் போஸ்லே அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.